பசி பெரிதாயினும் புல்மேயாதாகும் புலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், உயர்ந்தவர் வலுவார்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். என்னதான் பசி அதிகமாகவே இருந்தாலுமே புலி என்னாகாது, ஒரு நாளும் போய் புல்லை திங்காது. அதான் கொடுத்துருக்காங்க. பசி பெரிதாயினும், பசி அதிகமானாலும் புல் மேயா, புல்லை போய் மேயாது புலிங்கிறாங்க. ஸோ இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, என்னதான் ரொம்ப கஷ்டம் வந்தாலுமே உயர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அதாவது படிப்பிரிவில் சிறந்த ஒருத்தர் அவங்க நிலையிலிருந்து வழுவி தவறான விஷயங்களை செய்ய மாட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? பசு குத்தின் குத்தினார் இல் அப்படிங்கிறது பழமொழி. அதுக்கான பொருள் பாருங்கள், புல்லுரைக்கு எதிருரைன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். பசு குத்தின் அப்படின்னா, ஒரு பசுமாடு நம்மளை குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை திருப்பி குத்துவோமா? கண்டிப்பாக குத்த மாட்டோம். அதை அந்த இடத்த விட்டு நகத்தை தான் பார்ப்போம். அதே மாதிரி உங்களை பார்த்து ஒருத்தர் தப்பான விஷயத்த பேசிட்டாருன்னா நீங்கள் அவரை திருப்பி தப்பான விஷயத்த பேசணுன்னு அவசியம் கிடையாது. அவர் அந்த இடத்த விட்டு நகத்தை பாருங்கள். அதை தான் கொடுத்துருக்காங்க. பசு குத்தின், பசு குத்திருச்சு, நம்ம திருப்பி குத்த மாட்டோம். அதுக்கான பொருள் பாருங்கள், புல்லுரைன்னு கொடுத்துருக்காங்க. புல்லுரைனா வேறு ஒன்றும் கிடையாது. புல் அப்படின்னா கீழானன்னு அர்த்தம். கீழான உரை, அதாவது மோசமான உரைக்கு எதிருரை கூறக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. சரியா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? படையின் படைத்தகமை நன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், வீரமற்ற வேந்தன்கிறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்கிட்ட ஒரு 5000 படை வீரர்கள் இருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட 100 படை வீரர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அந்த 100 பேருமே பயங்கர திறமைசாலிங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கு பெருமை அதிகமாக இருக்கும்? எனக்கா உங்களுக்கா? உங்களுக்கு தான் இல்லையா? ஏன்னா நீங்கள் 100 பேர் தான் வச்சுருக்கீங்க. அந்த 100 பேருமே திறமைசாலியாக வச்சுருக்கீங்க. அதான் கொடுத்துருக்காங்க. படையின், அதாவது படையை விட படைத்தகமை, தகைமை அப்படிங்கிறது திறத்தை குறிக்குது. படை திறமையாக இருக்கிறது தான் நல்லதுங்கிறாங்க. திறமை இல்லாத ஒரு படை வீரமற்ற அரசனுக்கு சமமானதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கான பொருள் பாருங்கள், வீரமற்ற வேந்தன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக எடுக்கணும். சரிங்களா? இப்போ